Hello friends, welcome to Radhika Tailoring. இன்னைக்கு நம்ம ஸ்லீவ் ரவுண்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம், அதாவது ப்ளவுஸில் கை சுற்று எத்தனை விதங்களில் நம்ம வந்து தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அதாவது இது வந்து நார்மல், சரிங்களா? இந்த நார்மல் ப்ளவுஸில் பொதுவாக நம்ம மடித்து ஹெம் பண்ணுவோம். அதே போல் லைனிங் ப்ளவுஸையும் நம்ம வந்து மடித்து ஹெம் பண்ணலாம். பட் இந்த டைம் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி 1/2 இன்ச் வந்து நம்ம மடித்து ஒரு தையல் போட்டுக்கிறோம். அதே போல் நெக்ஸ்ட் இந்த ஸ்லீவையும் 1/2 இன்ச் வந்து மடித்து ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நார்மலாக இருந்தால் நம்ம அப்படியே மறுபடியும் ஒரு ஃபோல்டு, சரிங்களா, 1/2 இன்ச்சில் மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணி ஹெம் பண்ணலாம். இதே போல் லைனிங் ப்ளவுஸையும் நம்ம வந்து ஹெம் பண்ண முடியும், சரிங்களா? பட் நம்ம பாருங்கள், டபுள் ஃபோல்டு பண்ணி, ஏன்னா 1/2 இன்ச் மடிச்சிருக்கோம் இல்லைங்களா, டபுள் ஃபோல்டு பண்ணி இந்த கார்னர்லேயும் அந்த கார்னர்லேயும் நம்ம டபுள் ஸ்டிச் வந்து தையல் போட போகிறோம். இந்த கார்னரில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கார்னரில் நம்ம தையல் போட போகிறோம், சரிங்களா? டபுள் தையல் போட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இதே போல் நம்ம நெக்லைன்லேயும் ப்ளவுஸுடைய நெக்லைன்லேயும் நம்ம டபுள் தையல் சேம் போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ப்ளவுஸ் வந்து லுக்காக இருக்கும், சரிங்களா? கார்னர்லேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்லீவ்லேயும் நம்ம கரெக்டாக வந்து ஒரு தையல் மட்டும் போட்டிருக்கோம். தேவைப்பட்டால், அதாவது இது மாதிரி நீங்கள் சிங்கிள் தையலில் கூட ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணலாம். இது நம்மளுடைய விருப்பம்தான், சரிங்களா? இதுவே பார்த்திங்க அப்படின்னா நைட்டியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஃப்ராக் இந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி சிங்கிள் தையலில் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ சுடிதாருக்கு வந்து நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம். இது ப்ளவுஸ் அப்படிங்கிறனால டபுள் தையல் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், இதுக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த ஸ்லீவ் பாருங்கள் நல்லா பதிஞ்ச மாதிரி இருக்குது. டபுள் தையல் போடுறதுனால நல்லா பதிஞ்ச மாதிரி இருக்குது. இது பாருங்கள் லைட்டாக வந்து தூக்கல்கள் இருக்குது, சரிங்களா? அதாவது கொஞ்சம் புஃப்னு இருக்கும். இது வந்து நம்மளுக்கு ஃப்ராகு, மற்ற நைட்டிஸ், இந்த மாதிரி வந்து லாங் ஃப்ராக் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம், சுடி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே தான், சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரெண்டும் சேமாக இருக்குது. பார்க்குறதுக்கும் வந்து நீட்டாக இருக்கும். நெக்லைனில் நம்ம இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணுறதுனால ஸ்லீவையும் அதே சேமில் நெக்லைனில் வந்து நம்ம ஹெம் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஸ்லீவுக்கும் வந்து ஹெம் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் அடுத்த விதம் பார்க்கலாம். இது வந்து நார்மல், சரிங்களா? நார்மல் ப்ளவுஸ் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். 1 இன்ச் வந்து அகலத்தில் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம கட் பண்ணும் பொழுதே எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நம்ம முடிவு பண்ணிடணும், சரிங்களா? லைனிங் ப்ளவுஸாக இருந்தது அப்படின்னா அடித்து திருப்புறோமா அல்லது ஹெம் பண்ணுறோமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிடணும். நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலுமே நம்ம 1 இன்ச் வந்து தாராளமாக விடலாம். இதுவே வந்து இந்த சைடு கரப்பகுதியாக இருந்ததுன்னா உங்களுக்கு 3/4 இன்ச் வந்து போதுமானது. ஏன்னா சிங்கிள் ஃபோல்டு தான் நம்ம வந்து பண்ணுவோம் இல்லைங்களா? இது கரப்பகுதி இல்லை அப்படிங்கிறதுனால 1 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 1 இன்ச் பாருங்கள், இது மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்கேல் வச்சு நீங்கள் ஹெர்கட் நேர் வச்சு ஸ்கேல் வச்சு நீங்கள் வந்து லைன் போடலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அந்த 1 இன்ச்சை மறுபடியும் இது மாதிரி மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். மார்க் பண்ண எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா லைன் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இல்லைன்னா ஸ்கேல் வச்சும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்லீவ்லேயுமே நான் வந்து 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டேன். ராங் சைடு மார்க் பண்ணியிருக்கேன், சரிங்களா? பாருங்கள், இப்போ வந்து 1/4 இன்ச்சில் நான் வந்து ஃபோல்டு பண்ணுறேன். கரெக்டாக 1/4 இன்ச்சில். இதுக்கு முந்தின பக்கம் நம்ம 1/2 இன்ச் பண்ணோம், சரிங்களா? இது வந்து நம்ம 1/4 இன்ச்சில் ஃபோல்டு பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டால் அந்த பிசுறு பகுதிகள் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஃபோல்டிங். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா 3/4 இன்ச்சில். இது வந்து நம்ம ஹெம் பண்ணுறதுக்காக. இப்போ பெரிய தையல் வந்து நம்ம மாற்றிடலாம். ஏன்னா ஹெம் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து தையலை பிரிக்கணும் இல்லைங்களா, அதுக்காக. பாருங்கள், நம்ம ஹெம் பண்ணுறதுக்காக 3/4 இன்ச் அகலத்தில் இது மாதிரி பெரிய தையல் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்.
இதுவே உங்களுக்கு கார்னர் பகுதியாக இருந்தது, கரைப்பகுதி அப்படின்னா ஒரே ஃபோல்டு உங்களுக்கு போதுமானது. இந்த 1/4 இன்ச்சில் நம்ம மடிக்கிற பகுதி வந்து நம்மளுக்கு தேவையே இல்லை, ஏன்னா அந்த பிசுறுகள் இருக்காது இல்லைங்களா. ஆக ஒரே ஃபோல்டு பண்ணி அப்படியே நீங்கள் பெரிய தையல் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே சேம் மெத்தடில் நம்ம பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளவுஸும் வந்து ஸ்டிச் பண்ணலாம். லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் இதே போல் வச்சு நீங்கள் 1/4 இன்ச்சில் மடித்து மறுபடியும் 3/4 இன்ச் மடித்து நீங்கள் ஹெம் பண்ணலாம். நெக்லைன்லேயும் அதே போல் நம்ம ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ப்ளவுஸ் வந்து லுக்காக இருக்கும். நெக்லைனில் வந்து நம்ம தையல் போட்டுட்டு நம்ம ஸ்லீவில் வந்து ஹெம் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளவா சரியாக இருக்காது, சரிங்களா. ஆக நம்ம ஸ்லீவ் பகுதியும் நம்மளுடைய நெக்லைனும் சரிங்களா, ப்ளவுஸோட நெக்லைனும் சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லைனிங் ப்ளவுஸில் நிறைய மெத்தட் இருக்குது, இன்றைக்கி ஒரு மெத்தட் பார்க்கலாம், சரிங்களா. மெயின் கிளாத்தை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, சரிங்களா. லைனிங் கிளாத் இருக்கு இல்லைங்களா, லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கணும், அதாவது லைனிங் கிளாத்தினுடைய ரைட் சைடும் மெயின் கிளாத்தினுடைய ரைட் சைடும், சரிங்களா. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கிறது பெட்டர் தான். இது மாதிரி ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ராங் சைடில் நம்ம வந்து தையல் போடுறோம். 1/4 இன்ச் அகலத்தில் தையல் போட்டிங்க அப்படின்னா போதுமானது. இல்லை உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அந்த இடத்துல கொஞ்சம் மொத்தமாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 1/2 இன்ச் கூட மார்க் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் தையல் போடும் பொழுதே, அதாவது அளவுகள் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணும் பொழுதே நீங்கள் ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கணும், சரிங்களா. பாருங்கள், தேவையான நம்ம தையலுக்காக விட்ட இடம் வரைக்கும் நம்ம லைன் போட்டுக்கிட்டோம், சரிங்களா. இப்போ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். மெயின் கிளாத்தில் படாத மாதிரி, லைனிங் கிளாத்தில் மட்டும் படுற மாதிரி. அதே சமயம் உள்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாத் வந்து லைனிங் கிளாத்தை நோக்கி இருக்கணும், சரிங்களா. மெயின் கிளாத்தை பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது, லைனிங் கிளாத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த இடத்துல நம்ம லைனிங் கிளாத்தில் டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இந்த தையல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபினிஷ் பண்ணும் பொழுது லைனிங் கிளாத் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணும். இந்த டாப் ஸ்டிச் வந்து தேவையில்லையே, அப்படியே மடித்து கூட நம்ம தையல் போடலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் உள்பகுதியில் இருக்கிற கிளாத் வந்து வெளிப்பகுதியில் லைட்டாக வெளியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த பகுதி சுருங்குது அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது நம்ம மேல் பகுதி சுருங்குது அப்படிங்கிற பட்சத்தில் கீழ்ப்பக்கத்தில் லைனிங் கிளாத் வந்து வெளிப்பகுதியில் தெரியும், சரிங்களா. அந்த தண்ணியில் நினைக்க கிளாத் வந்து கொஞ்சம் சிங்க் ஆகும். அந்த சமயத்தில் நம்மளுக்கு வெளிப்பகுதியில் தெரியும். அது தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த டாப் ஸ்டிச் ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும், சரிங்களா. அதனால் டாப் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஃபோல்டிங் பண்ணி கார்னரில் ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே போல் பாருங்கள், மறுபடியும் ஒரு 1/2 இன்ச் அகலத்தில், சரிங்களா, மறுபடியும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ உள்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஏன்னா டபுள் தையல் போட்டிருக்கோம், டாப் ஸ்டிச் போட்டிருக்கோம். இந்த இடத்துல ரொம்பவே வந்து நல்லா திக்னஸாக இருக்கும், சரிங்களா. அப்போ தான் நம்மளுக்கு சுருக்கங்கள் இருந்தாலும் வெளியில் வந்து அந்த லைனிங் வந்து தெரியாது. கார்னர் பகுதியில் இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைனிங் கிளாத் இருக்கு இல்லைங்களா, அதை விட மெயின் கிளாத்தை கொஞ்சம் நல்லா இழுத்த மாதிரி, சரிங்களா, நல்லா ஸ்டிஃபாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அது மாதிரி மெயின் கிளாத்தை ஸ்டிஃபாக வச்சு ஸ்டிச் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா என்ன மிஸ்டேக்ஸ் வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நான் வந்து அளவு ப்ளவுஸில் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன். எக்ஸஸான இந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிடுறோம். கார்னரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரான கிளாத்தை இது மாதிரி கட் பண்ணிடுறோம். இப்போ ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ ஸ்டிச் பண்ணி முடிக்கிறோம், சரிங்களா. இது மாதிரி நம்ம ஸ்டிஃபாக வந்து லைனிங் கிளாத்தை இழுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் பாருங்கள், இது வந்து அளவு ப்ளவுஸ், சரிங்களா. இந்த அளவு ப்ளவுஸ் பாருங்கள் எந்த மாதிரி சுருங்கி இருக்குது அப்படிங்கிறத. ஏன்னா இவங்க வந்து நார்மலாக அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. மெயின் கிளாத் வந்து லைட்டாக சிங்க் ஆகிருக்கு, சரிங்களா. ஆக என்ன பண்ணியிருக்கணும், அவங்க லைனிங் கிளாத்தை தண்ணியில் நினச்சி நீட்டாக வந்து போட்டு அயன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணியிருக்கணும். அது ஃபஸ்ட்டு மிஸ்டேக்.
அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மெயின் கிளாத் இருக்கு இல்லைங்களா, மெயின் கிளாத்தை சுருக்கங்கள் இல்லாமல் நேராக நல்லா எடுத்து விட்டுட்டு, அதாவது சுருக்கங்கள் உள்பகுதியில் இருக்கிறத அவங்களுக்கு தெரியாமையே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரெண்டாவது மிஸ்டேக். லைனிங்கை விட மெயின் கிளாத்தை நல்லா இழுக்கணும் சரிங்களா, அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி சிங்க் ஆகாது. பாருங்கள், 2 ஸ்லீவ்லையும் அதே மாதிரி இருக்குது. ஆக அந்த மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. இது மாதிரி இருந்தது, ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி சுருக்கங்கள் இருந்தது அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் வந்து எப்படிங்க கம்ஃபர்டபுளாக போட முடியாது இல்லைங்களா. ஆக ரொம்ப கவனமாக வந்து லைனிங் கிளாத் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா. இதில் அடித்து திருப்பியிருக்காங்க, நம்ம ஹெம் பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணலாம், இது நம்மளுடைய விருப்பம் தான் சரிங்களா. இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸினுடைய கை சுற்றி எந்தெந்த விதங்களில் நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய வீடியோஸ் அனைத்தும் உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.